இந்த பதிவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு பிரச்சனை தாங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இதுக்கு அருமையான தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்குது, இல்லை தைராய்டு கிளாண்ட்லேயே எனக்கு பிரச்சனைங்க, இங்கே டியூமர்ஸ் இருக்குன்றாங்க, இல்லை சிஎஸ்எல்ஸ் டெவலப் ஆகிடுச்சு, ஸோ மெலிக்னன்ட்ன்ற கண்டிஷன், ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப்என்ஏசி நிறைய பேர் எடுத்திருப்போம், பயாப்சி டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சில பிரச்சனைகள் என்ன இருக்குன்றத தெளிவாக நமக்கு. அப்போது இந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான வழிமுறைகள், இயற்கையான வழிமுறைகள், சிம்பிள் டிப்ஸ், நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நான் சொல்கிறேன், கடன்னு அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருந்தாலும் சரி, வீக்கம் குறையணும் அப்படின்னாலோ, இல்லை ஆல்ரெடி நான் பயாப்சி எஃப்என்எஸ்ல எடுத்து நொந்து போயிட்டேங்க, ஆனால் அந்த வீக்கம் குறையவே இல்லை, கவலையே இருக்கு, ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும். இதுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ரிப்போர்ட் எனக்கு நார்மலுங்க, T3 T4 TSH லெவல் நார்மல். இந்த வீக்கத்தினால என்ன சொல்கிறாங்கன்னா, தைராய்டு கிளாண்டை எடுத்துருங்க, டெய்லி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் செய்யாதீங்க. தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்து அந்த வீக்கத்தை சரி செய்து கொள்ள முடியும். அவசரப்பட்டு தைராய்டு கிளாண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டாம். இதுக்கு நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரெகுலராக அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது, இந்த ஆயில் வந்து ஒரு மணி நேரமாவது தொண்டை பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதா, வெயிட் லாஸ் ஆகுதா, இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் நமக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு பிரச்சனை தாங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இதுக்கு அருமையான தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்குது, இல்லை தைராய்டு கிளாண்ட்லேயே எனக்கு பிரச்சனைங்க, இங்கே டியூமர்ஸ் இருக்குன்றாங்க, இல்லை சிஎஸ்எல்ஸ் டெவலப் ஆகிடுச்சு, ஸோ மெலிக்னன்ட்ன்ற கண்டிஷன், ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப்என்ஏசி நிறைய பேர் எடுத்திருப்போம், பயாப்சி டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சில பிரச்சனைகள் என்ன இருக்குன்றத தெளிவாக நமக்கு சொல்லிடும். ஒரு சிலருக்கு உங்கள் தைராய்டு கிளாண்ட், அது தொண்டை பகுதியோட அடிப்பகுதி, தொண்டையோட அடிப்பகுதியில் 2 சைடும் லோப், ரைட் லோப் லெஃப்ட் லோப் இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இதுதாங்க நம்ம உடலுக்கு, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாண்ட் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் எல்லா வேலைகளுமே சரியாக நடக்கும். முக்கியமாக டைஜஷனாக இருக்கட்டும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு அதனுடைய ஃபங்க்ஷன் நார்மலாக செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ குழந்தையின்மையால் அவதிப்பட்டுருக்குறோம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் இருக்குது, எண்டோமெட்ரியம் திக்கனிங், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு முக்கியமாக தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு இது எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போது இந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான வழிமுறைகள், இயற்கையான வழிமுறைகள், சிம்பிள் டிப்ஸ், நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நான் சொல்கிறேன், கடன்னு அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருந்தாலும் சரி, வீக்கம் குறையணும் அப்படின்னாலோ, இல்லை ஆல்ரெடி நான் பயாப்சி எஃப்என்எஸ்ல எடுத்து நொந்து போயிட்டேங்க, ஆனால் அந்த வீக்கம் குறையவே இல்லை, கவலையே படாதீங்க. ஒரு சிலருக்கு ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும். இதுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ரிப்போர்ட் எனக்கு நார்மலுங்க, T3 T4 TSH லெவல் நார்மல். இந்த வீக்கத்தினால என்ன சொல்கிறாங்கன்னா, தைராய்டு கிளாண்டை எடுத்துருங்க, டெய்லி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் செய்யாதீங்க. தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்து அந்த வீக்கத்தை சரி செய்து கொள்ள முடியும். அவசரப்பட்டு தைராய்டு கிளாண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டாம்.
இதுக்கு நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரெகுலராக அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு பாயிண்ட், மிளகு. தினம்தோறும் ஒரு 5 மிளகு சாப்பிடணும். நல்லா மென்று அந்த உமிழ்நீரோடு சேர்த்து 4லிருந்து 5 மிளகு நீங்கள் சாப்பிட்ணும். இந்த மிளகு நம்ம எப்படிங்க எடுத்துக்கணும்னா, ஒரு ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்து நல்ல மோர் இருக்கு இல்லையா, மோர் அதில் விட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் அது மோர்லேயே ஊறணும். அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ மிளகு மோரில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிடலாம். சரிங்களா? மிளகு நல்லா மோரில் ஊறினது பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி 5 மிளகு. இது காரமாக இருக்குங்க, சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மிளகு சுற்றி வெல்லம் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு வெல்லத்தோடு சேர்த்து நல்லா மென்று விழுங்கிடுங்க. அப்போ 5 மிளகு டெய்லி சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க நான் அப்படியே சாப்பிட்றேன் 2-3 மிளகு போதுமானாலும் ஓகே தான். ஸோ இதை சுவைத்து அந்த உமிழ்நீரோட அந்த காரம் தொண்டை பகுதியில் படுற மாதிரி இறங்கணும். ஸோ இந்த காலையில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. எம்டி ஸ்டொமக்கில் வேண்டாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மிளகு உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன், பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்ததாக மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த கிளாண்டு வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, தைராய்டு கிளாண்டு வீக்கம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு மணத்தக்காளி கீரை பயன்படுது. அதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை அதனுடைய பொடி, முருங்கை இலை பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படின்னா, இந்த முருங்கை இலை பொடியோட ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதை டெய்லியுமே, இதையும் காலையில். ஸோ காலையில் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வீக்கம் பேசும்போது அப்படி பல்ஜாய் வெளியில் வர மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாகவே கழுத்தோட அடிப்பகுதியில் வீக்கம் தெரியுது, ரைட் லோபோ லெஃப்ட் லோபோ நமக்கு வீக்கம் தெரியுது அப்படின்னா கவலையே வேண்டாம். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய். ஸோ கடுகு எண்ணெய் ஒரு 100 ml, நல்லெண்ணெய் 100 ml, 50 ml வேப்ப எண்ணெய். ஸோ இதை நல்லா, இதை 3 ஒன்றா சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்து 1-2 நசுக்கி இந்த எண்ணெயில் போட்டுருங்க. ஸோ கிராம்பு இதில் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதனோட இதை போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மூலிகையும் தேவையில்லை. இந்த 3 எண்ணெய்களும் சேர்த்து இதனோட கிராம்பும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த தைலத்தை தொண்டை பகுதியில், பேஸ்மெண்ட், அது நம்ம தொண்டையோட கீழ்ப்பகுதியிலேருந்து அந்த வீக்கம் தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஆயில் ஒரு மணி நேரமாவது தொண்டை பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதா, வெயிட் லாஸ் ஆகுதா, இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் நமக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட ஃபங்க்ஷன் நார்மல் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் கவலையே வேண்டாம். இன்னும் சில மருந்துகளை எடுக்க மந்தாரை குடிநீரோ இல்லை ஆவாரை பஞ்சாங்கமோ நீங்கள் எடுக்கும்போது இதுவுமே நமக்கு பேலன்ஸ்டாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா தைராய்டோட செக்ரிஷன் நார்மலாக இருக்கும்போது அதனுடைய கிளாண்டுமே அதோட ஃபங்க்ஷனுமே நார்மலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு கவுனி, மணிச்சம்பா ரொம்ப ரொம்ப முக்கியங்க, யானை கவுனி, இந்த அரிசிகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு பாருங்கள். ஸோ இதில் 0 கொலஸ்ட்ரால், ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம தொண்டை பகுதிக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரச மரத்தோட இலைகள் கிடைச்சா விடாதீங்க. அதை எடுத்துகிட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிச்சிக்கோங்க. இப்போது 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 5 இலை போட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆனது பிறகு அந்த தண்ணீரை டெய்லி ரொட்டீனாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி குடிக்கும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறுது. அந்த வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அப்போது அந்த கழுத்து பகுதியில் வீக்கம் இருக்குன்னா, ஸோ நான் சொன்ன இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தைராய்டு நார்மலாக இருக்குது, ஏன்னா எனக்கு வீக்கம் இருக்கே அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. அது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை குணப்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.